வெல்கம் பேக் டு நான்ஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிம்பிளான புளிச்சக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை ஒரு கட்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், கடையரோடு சேர்த்துக்கிறதுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு தேவைக்கேற்பங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். 10 பல்லு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் அது பொன்னிறமாக ஆறதுக்கு வெயிட் பண்ணலாம். மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக போட்டலாம், கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா. இது நார்மலான காரத்தோடு இருக்கும். அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் நம்மளோட புளிச்சக்கீரை எல்லாத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். தட்டு போட்டு மூடிடுவோங்க. நம்ம இது 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியாகிடும். கீரை நல்லா வதங்கி இருக்குங்க. கீரை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி இருக்கும். இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அது அந்த ஆவியிலே நல்லா வதங்கி இருக்கும். நம்மள்கிட்ட சட்டியும் மத்தும் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம். இல்லாதவங்க கொஞ்சம் இன்னும் கூட நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணுன்றவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கலாம். பாருங்கள், புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிட்டு. இது இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். உங்களுக்கு அயர்ன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா புளிச்சக்கீரை உங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடி. எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்களோட சாப்பாட்டோடு எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுன்னா காஞ்ச மிளகா ஒரு 4-5 போட்டுக்கலாம். இது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க முடியுங்க. ஊறுகாய் மாதிரி கூட நம்ம சாம்பார் சாதத்துக்கோ காரக்குழம்பு சாதத்துக்கோ இது நல்ல காம்பினேஷன் கொடுக்கும். ஜஸ்ட் இப்போ அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது எண்ணெயில் போட்டு வதக்கிப்போங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான புளிச்சக்கீரை கடையல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வியூஸை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.